ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டைலரிங்கில் துணி தைக்கிறதுக்கு எப்படி நம்மளுக்கு கஸ்டமர் வர வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் என்னோடய லைஃப்பில் நான் இந்த மாதிரி செஞ்சு தான் கஸ்டமர் பிடிச்சேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி கஸ்டமர் பிடிச்சேன்னா, ஸ்டார்டிங்கில் நான் சில விஷயத்தை நான் விட்டு கொடுத்தேன். அதாவது என்னென்னா, ஒரு சின்ன லித் ஹவுஸ் மாதிரி ஒன்று அடித்து அது ஒரு 300ரூவாலேருந்து 400ரூவா தான் ஆகும். அந்த ஒரு லித் ஹவுஸில் என்ன எழுதுனேன்னா, இங்கு நைட்டி, புடவை, கைலிகளுக்கு தையல் ஓரம் முடிக்க 10 ரூபாய் மட்டும் அப்படின்னு ஒரு போர்டு போட்டு, அதாவது போர்டு கூட இல்லை, அது வெறும் லித் ஹவுஸ் மட்டும் தான், அது பேப்பர் மட்டும் வீட்டு வாசலில் நான் ஒட்டி வச்சுட்டேன். அதை பார்த்துட்டு என்கிட்ட இது வெறும் 10 ரூபா தானே, 10 ரூபான்றது நம்மளுக்கு அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். ஆனால் அதன் மூலயமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம இந்த பொண்ணு தைக்கிது, இதோடு சேர்த்து ஒரு ப்ளவுஸு கொடுத்து பார்ப்போம், இன்னொரு ப்ளவுஸ் கொடுத்து பார்ப்போம், அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க. நான் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் செஞ்சு பார்த்தேன். எனக்கு நல்லாவே பிக்கப் ஆணுச்சு. உங்களுக்கும் துணி வரலன்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஒரு லித் ஹவுஸ் அடித்து அது 300ரூவாலேருந்து 400ரூவா மட்டும்தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. இந்த மாதிரி லித் ஹவுஸ் அடித்து உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கனாக்கா, அவங்க பார்க்குற ஜனங்க இங்கே கம்மியாக இருக்கே, நம்ம 10 ரூபா கொடுத்து அடிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமும் கிடையாது. நம்ம ஒரு புடவை ஓரம் அடிக்கிறது, ஒரு நைட்டி ஓரம் அடிக்கிறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஆனால் நீங்கள் இதையே லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு பிக்கப் ஆகிற வரலும் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ ஒரு 10 நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ரேட்டெல்லாம் நீங்கள் ஆர்ட்ரு போட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள், இந்த இந்த மாதத்துலேருந்து இவ்வளோ தான் சார்ஜு, பழைய சார்ஜ் வாங்க மாட்டோம், அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு வர கஸ்டமர் உங்கள்கிட்ட அப்படியே இருப்பாங்க. இல்லை இந்த பொண்ணு திடீர்னு விலை ஏற்றுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க போகட்டும். ஏன்னா அவங்கள பிடிச்சி வச்சுருந்தாக்கா உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா அதே ரேட்லேயே தான் பிடிச்சிட்டு நிற்பாங்களே தவிர நம்மளை முன்னேற விட மாட்டாங்க. உங்களுக்குன்னு சில கஸ்டமர் தெரியும், இவங்க நம்மளுக்கு செட் ஆவாங்க அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி கஸ்டமர் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த டிப்ஸு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ.